ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சாப்டர் 6ல் வந்து வேர்ட் ப்ராசஸர். ஸோ வேர்ட் ப்ராசஸர் பற்றி படிக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் வேர்ட் ப்ராசஸர், தமிழில் என்னென்ன வேர்ட் ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்ம வந்து. ஸோ தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், தமிழ் லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர், கம்பன் 3.0, மென்தமிழ் 2017. These are familiar word processor for executives for Tamil language. நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு மட்டும் வந்து வேர்ட் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேமஸான ஒரு பாப்புலரான ஃபெமிலியரான வேர்ட் ப்ராசஸர் தமிழ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், தமிழ் லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர், கம்பன் 3.0, மென்தமிழ் 2017. These are familiar word processor in Tamil language. ஸோ தமிழ் லாங்குவேஜுக்கு மட்டும் தமிழ் வேர்ட் ப்ராசஸர், இது வந்து தமிழில் நம்ம வந்து டைப் பண்ணுறது. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆல்சோ ப்ரொவைட் ஃபுல் தமிழ் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஆல் ஆஃபீஸ் ஷூட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து தமிழ் ஒரு இன்டர்ஃபேஸ், அது ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து மேட்ச் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் ஆர் த தமிழ் வேர்ட் ப்ராசஸர் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதணும். So what are the Tamil word processor available அப்படினு கேட்டாங்கன்னா, in this chapter you are going to learn about an word processor. Word processor அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ட் ப்ராசஸர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இந்த சாப்டரில் நம்ம வந்து எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேர்ட் ப்ராசஸர். அந்த வேர்ட் ப்ராசஸர் பேர் என்ன அப்படின்னு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி இந்த சாப்டரில் படிக்கிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் தி லீடிங் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இது. அது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ இதில் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இது. இதில் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட்டர் யூஸ் பண்ண போகிறோம் வந்து. ஸோ பார்த்திங்கன்னா வந்து வேர்ட் ப்ராசஸிங். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் சூட்டபிள் ஃபார் வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன், கிராஃபிக்ஸ், டேட்டாபேஸ் அண்ட் மச் மோர். ஸோ இது எல்லாமே இதில் இருக்கிறதுல ஓப்பன் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ட் ப்ராசஸிங் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, ப்ரெசன்டேஷன், கிராஃபிக்ஸ், டேட்டாபேஸ் அண்ட் மச் மோர். இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸில் இருக்குது. நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, எம்எஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் எம்எஸ் ஆக்சஸ். அது மாதிரி வந்து ஓப்பன் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அது மாதிரி வந்து ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ், இது எல்லாமே அதில் இருக்குது ஓப்பன் ஆஃபீஸில். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு படிக்க போகிறது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி படிக்கிறோம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இட் இஸ் அவைலபிள் இன் மெனி லாங்குவேஜ் அண்ட் ஒர்க்ஸ் ஆன் ஆல் கம்ப்யூட்டர்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெனி லாங்குவேஜ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது எல்லா கம்ப்யூட்டர்லேயும் வந்து இது இருக்குது. இட் ஸ்டோர் ஆல் டேட்டா இன் அன் இன்டர்நேஷ்னல் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கேன் ஆல்சோ ரீட் அண்ட் ரைட் ஃபைல் ஃப்ரம் காமன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜ், தட் இஸ் ஓப்பன் ஆஃபீஸ். காமன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் பேர் வந்து என்ன சொல்லலாம்னா காமனாக வந்து அது பேர் வந்து ஓப்பன் ஆஃபீஸ். நம்ம வந்து காமனாக என்ன சொல்கிறோம், எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அப்பாச் கம்பெனி, அப்பாச். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் ஏ ப்ரொடெக்டிவ் ஆஃபீஸ் ஷூட் வித் ஏ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம வந்து எப்படி எம்எஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கிற மாதிரி, ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் பேக்கேஜஸ் இருக்குது. நம்ம எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆஃபீஸும். அதில் வந்து எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதேமாரி இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அங்கே எம்எஸ் வேர்டுக்கு பதில் இங்கே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இருக்குது.
அங்கே வந்து எம்எஸ் ஆக்சஸ் இருக்கும், இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் இருக்கும். அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் இருக்குது, இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இருக்குது. சேம் அதே தான். ஸோ அதில் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் இதெல்லாம் இருக்கும். இந்த கம்பெனி மட்டும் வேறு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா, ஃபார்முலாவுக்கு தனியாக இருக்குதுல்ல, ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கும், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா, ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா. இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸில் இருக்குது. நாம் வந்து பர்டிகுலராக என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் படிக்கிறோம். இந்த சாப்டரில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி படிக்கிறோம். அப்போ ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். அதில் வந்து என்னென்ன அதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா, ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா. இதில் ஒவ்வொன்றும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னால் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் டு கிரியேட் ஏ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் ஏ வேர்ட் ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து விச் ஒன் இஸ் ஏ வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து வேர்ட் ப்ராசஸர். அடுத்து அது எதுக்காக யூஸ் பண்ணோன்னா கிரியேட் ஏ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். விச் ஒன் இஸ் கிரியேட் ஏ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் ஏ வேர்ட் ப்ராசஸர். ஸோ அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் டு கிரியேட் ஏ ஒர்க் ஷீட். ஸோ விச் ஒன் இஸ் ஏ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஏ ஒர்க் ஷீட். விச் சாஃப்ட்வேர் யூஸ் டு கிரியேட் ஏ ஒர்க் ஷீட்? ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், டேட்டா பேஸ். நம்ம வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். விச் ஒன் இஸ் கிரியேட்டிங் ஏ டேட்டா பேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். விச் ஒன் இஸ் ஏ கிரியேட் ஏ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணக்கூடியது. அடுத்து ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா அப்படின்னா நம்ம வந்து ட்ராயிங் சாஃப்ட்வேர், நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்காக. ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலாலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறது வேர்ட் ப்ராசஸர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் அப்படிங்கிறது டேட்டா பேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்து ப்ரெசன்டேஷன், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா வந்து ட்ராயிங் சாஃப்ட்வேர், ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்ம் டு கிரியேட் ஏ ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கிரியேட் ஏ ஃபார்முலா அண்டு ஈக்குவேஷன். ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் த வேர்ட் ப்ராசஸர் காம்போனன்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது தான். ஸோ இதில் ஓப்பன் ஆஃபீஸில் வந்து என்னென்ன காம்போனன்ட் இருக்குது? ஓப்பன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன காம்போனன்ட் இருக்குது? ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா, ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா. இது எல்லாமே வந்து காம்போனன்ட் வந்து ஓப்பன் ஆஃபீஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் த வேர்ட் ப்ராசஸர் காம்போனன்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் ப்ராசஸர் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இது வந்து ஒன் ஆஃப் த காம்போனன்ட். இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இன் அடிஷன் டு த யூஸ் in addition features of useful features of a word processing open office writer is a word processor. இது வந்து one of the word processor component of open office. open officeல இருக்கக்கூடிய ஒரு component வந்து open office writer. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? in addition to useful features of word processor. word processor என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? இது எல்லாமே word processor என்னென்ன ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்கும்? ஸ்பெல்லிங் செக், திசாரஸ், ஹைபன்டேஷன், ஆட்டோ கரெக்ட், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன், டேபிள் ஆஃப் காலம்ஸ், இன்டெக்ஸ் அண்ட் மெயில் மெர்ஜ், சார்ட். இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே வந்து வேர்ட் ப்ராசஸருடைய ஃபீச்சர்ஸ். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இன் வேர்ட் ப்ராசஸர்? ஸ்பெல்லிங் செக், நம்ம வந்து ஸ்பெல் செக் பண்ணிக்கலாம். திசாரஸ் டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹைபன்டேஷன்,
ஆட்டோ கரெக்ட், அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஒரு வேர்டுக்கு பதில் இன்னொரு வேர்டு. ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் ஆஃப் டேபிள்ஸ் கண்டென்ட், ஆட்டோமேட்டிக்காக டேபிள் க்ரியேட் பண்ணும். மெயில் மெர்ஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதர்ஸ், இது எல்லாமே வந்து வேர்ட் ப்ராசஸருடைய ஃபீச்சர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அடுத்தது அது இல்லாமல் ரைட்டர் ப்ரொவைட்ஸ் தீஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அது இல்லாமல் என்ன எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து டெம்ப்ளேட் அண்ட் ஸ்டைல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் அண்ட் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரேம்ஸ், காலம்ஸ், டேபிள். நம்ம வந்து ஒரு பேஜ் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம், காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம், டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எம்பேடிங் ஆர் லிங்கிங் ஆஃப் கிராஃபிக்ஸ், இதில் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு எதெல்லாம் லிங்க் பண்ணலாம், கிராஃபிக்ஸ் லிங்க் பண்ணலாம், ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் லிங்க் பண்ணிக்கலாம், அதர் ஆப்ஜெக்ட் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கம்பைன் பண்ணிக்குது. பில்ட் இன் ட்ராயிங் டூல், இதில் பார்த்திங்கன்னா ட்ராயிங் டூல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் டாக்குமெண்ட் டு குரூப் கலெக்ஷன் டாக்குமெண்ட் இன்டு சிங்கிள் டாக்குமெண்ட். இதில் வந்து ஒரு மாஸ்டர் டாக்குமெண்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு குரூப்பாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த வேர்ட் ப்ராசஸர், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் ட்ராக்கிங் டியூரிங் ரிவிஷன்ஸ். அடுத்தது டேட்டாபேஸ் இன்டிகிரேஷன் இன்க்ளூடிங் ஏ பிப்ளியோகிராஃபிக் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் வந்து நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் அண்டு இன்ஸ்டால் ஓப்பன் ஆஃபீஸ். எப்படி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் அண்டு இன்ஸ்டால் ஓப்பன் ஆஃபீஸ். நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ஷூட் ஃப்ரம் http://www.openoffice.org/download at free of the cost. நம்ம வந்து இந்த ஓப்பன் ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெப்சைட்குள்ளார போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். http://www.openoffice.org/download அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ், இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, காசு இல்லாமல் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அமௌண்ட் இல்லாமல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கிரியேட்டிங் a new document in OpenOffice Writer. OpenOffice Writerல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, a new OpenOffice Writer document can be created by versions method. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து OpenOffice Writerல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு விண்டோஸில் வந்து எப்படி வந்து ஒரு OpenOffice Writerல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்தது ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணணும். ஸ்டார்ட் பட்டன், ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், அப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ how will you create a new document in OpenOffice Writer? Which command is used to create a new document in OpenOffice Writer? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். அடுத்தது ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணணும். அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸை கிளிக் பண்ணணும். அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை கிளிக் பண்ணணும். அதுவும் இல்லை அப்படின்னா வந்து ஆர் அப்படி கொடுத்தோம்னா ஃப்ரம் ஸ்டார் சென்டர், அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். ஸ்டார் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். ஃப்ரம் ஸ்டார் சென்டர் வெல்கம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு டபுள் கிளிக் ஓப்பன் ஆஃபீஸ் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுறது வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆஃபீஸ்ன்னு இருக்குது, டபுள் கிளிக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்க்ரீனு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து இருக்கா பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ், இதில் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அது நம்ம வந்து இதான் வந்து ஸ்டார் சென்டர் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ். இந்த ஸ்க்ரீன் பேர் என்ன சொல்லலாம்னா ஸ்டார் சென்டர் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ். இதான் வந்து ஸ்டார் சென்டர். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அதில்
டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட்டு, ப்ரெசன்டேஷன், ட்ராயிங், இதில் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரீன் பேர் வந்து ஸ்டார்ஸ். இதில் இருந்து நம்ம என்ன வேணுமோ அதை போய் டபுள் கிளிக் பண்ணணும். அந்த ஐக்கானில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம், அதை வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ an open screen is called a star center. ஸோ வாட் இஸ் a star center அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில்.